உங்கள் ஃபுட் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து கேப்சிகம் ஸ்டஃப்டு ஆலு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த தனியா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா, கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுப்பட விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டக்கப்புறம் நம்ம 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இப்போ கீழே இருக்க மசாலாவோடு இது எல்லாமே கம்பைன் பண்ண வைக்கணும். ஸோ நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஒன்றா சேருங்க மசாலாவோட. 1/4 கப் வேக வச்சு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து ஒரு பக்கம் வச்சிடலாம். குடமிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நடுவில் விதையை வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நடுவில் இருக்க விதையை வந்து கத்தி வச்சு எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி குடமிளகாவை உள்ளே போட்டு எடுத்து வைங்க. ஸோ அந்த தண்ணி வந்து அந்த சின்ன விதைகள் இருந்தால் கூட அது வந்து வந்துடும், தண்ணியிலே போயிடும். ஸோ ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச குடமிளகாவை வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ஏன்னா சைட்ஸ் நம்மளுக்கு வந்து வேகணும்ல, அதுக்காக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் 2 நிமிஷம் போல் வந்து மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா நம்மளோட குடமிளகா ஸ்டஃப்டாலும் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க.